ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஆர்பிலேருந்து எஸ்ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 9/2/2024 இன்றைக்கி தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, அதாவது எந்தமான பதவி வந்து கொடுத்துருக்காங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இடைநிலை ஆசிரியருக்கான வேலைவாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 10ல் உங்களுக்கான சேலரியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மந்த்லி 20,600 ரூபாயிலேருந்து 75,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா 1768 வேக்கன்சி டென்டேட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னா 14/2/2024லேருந்து 15/3/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்களுக்கான எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 23/6/2024 அன்னைக்கு தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. ஓஎம்ஆர் பேஸ்டு படி தான் எக்ஸாமினேஷனை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேக்கன்சி எல்லாமே வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் படி பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு அந்த ரிசர்வேஷன் படியும் யார் யாருக்கு எவ்வளோ வேக்கன்சி பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேக்லாக் வேக்கன்சி தமிழில் வந்து 19 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 19 வேக்கன்சி பிரிச்சிருக்காங்க பாருங்கள் ரிசர்வேஷன் படி. அதுக்கப்புறம் பேக்லாக் வேக்கன்சியில் மைனாரிட்டி லாங்குவேஜில் வந்து 20 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது உருது, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க 20 வேக்கன்சி. ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு 1388 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஹியூஜ் வேக்கன்சி வந்து சொல்லலாம் தமிழுக்கு மட்டுமே. அதை வந்து ரிசர்வேஷன் படி பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி லாங்குவேஜ் படி தெலுங்கில் 75 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தெலுங்கு, உருதுக்கு 35 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கன்னடாவுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லாங்குவேஜ் படி ரிசர்வேஷன் படி வேக்கன்சி பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில் வேக்கன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எம்பிசி டிஎன்சி வெல்ஃபேராக இருக்குன்னா அதில் வந்து 18 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிட வெல்ஃபேருக்கு 139 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்டி வெல்ஃபேருக்கு 22 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் இருக்குது பாருங்கள். அதுக்கு வந்து அந்த ஸ்கூலில் 29 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மென்டலி ரிட்டார்டு ஸ்கூல் இருக்குது பாருங்கள். அதில் 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ஸ்கூல் ஆர்த்தோவில் வந்து ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஸோ ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே எந்த ஒரு வேக்கன்சி அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் சென்னை கார்பரேஷனில் 20 வேக்கன்சி தமிழுக்கே வந்து கொடுத்துருக்காங்க. கரண்ட் வேக்கன்சியில் ஒரு வேக்கன்சி சென்னை கார்பரேஷன் ஸ்கூலுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான வேக்கன்சி பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எந்த ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இது குறித்து மீதி இருக்குது பாருங்கள். ஸோ ஏஜ் லிமிட் பற்றி பார்த்தலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ கவர்மெண்ட் ஆர்டர் படி உங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் ஆர்டர் வந்து 185, அதைப்படி ஏஜ் லிமிட் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 12th வந்து பாஸ் பண்ணிடணும் வித் 50% மார்க்கு. அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ்க்கான டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்காங்க பாருங்கள். அவங்க அப்ளை பண்ணலாம். 12th பாஸ் பண்ணிக்கணும் வித் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 2 இயர்க்கான டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சவங்க இன் அக்குரன்ஸ் வித் என்சிடியில் முடிச்சிருக்காங்க பாருங்கள். அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் 12th முடிச்சுட்டு 4 வருஷத்துக்கான பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள். அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது 12th முடிச்சுட்டு 2 இயர்க்கான டிப்ளமோ எஜுகேஷனில் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருக்காங்க பாருங்கள். அவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது கிராஜுவேஷன் முடிச்சுட்டு 2 இயர்க்கான டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்காங்க பாருங்கள். அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து பார்த்தா நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது கிராஜுவேட் முடிச்சுட்டு டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது 4 வருஷத்துக்கான எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது டிப்ளமோ இன் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கல்வி தேதி இருக்கும்போது தான் அப்ளை பண்ண. நார்மல் பிஎட் முடித்தவங்க அப்ளை பண்ண முடியாது. ஓகே, இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் போதுமானது கிடையாது. இது கூடவே நீங்கள் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குது பாருங்கள்.
TN10 பேப்பர் 1 TN10 பேப்பர் 1ல பாஸ் பண்ணின்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து டிப்ளமோ இன் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து கல்வி தகுதியாக முடிச்சிருக்கீங்கன்னா 6 மாதத்துக்கான கோர்ஸ் இருக்குது பாருங்கள், NCTக்கான கோர்ஸு. அதை முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கான கோர்ஸ் வந்து அதை நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் 6 மாதம் ட்ரைனிங் மாரி போகிறன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா மீதி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா BC MBC DNCயாக இருக்குன்னா நீங்கள் 600 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் SC SCA STயாக இருக்குன்னா நீங்கள் 300 ரூபாய் வந்து ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வேலைக்கான எக்ஸாமுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து இருக்க போது. இதில் கண்டிப்பாக நீங்கள் 40% மார்க் எடுத்தால் மட்டும்தான் பார்ட் பிக்கான மார்க் எவலேஷன் வந்து பண்ணுவாங்க. மொத்தமாக வந்து 30 கொஷின்ஸ் கேட்பாங்க 50 மார்க்குக்கு. உங்களுக்கான எக்ஸாம் இருக்காமல் இருக்கும். இந்த 50 மதிப்பெண்ணில் 20 மதிப்பெண் கட்டாமல் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் எலிஜிபிலிட்டி வந்து ஆவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் மெயின் சப்ஜெக்ட் இருக்க போது நீங்கள் என்ன படிச்சிருக்கோ அது வந்து மெயின் எக்ஸாம். தமிழ்னா தமிழ், தெலுங்கு அந்த மாதிரி நீங்கள் என்ன மெயின் சப்ஜெக்டாக நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனில் படிச்சிடும் அதை இருந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. 150 கொஷின்ஸ் கேட்பாங்க 150 மார்க்குக்கு. உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுதுன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அதேமாரி லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதிகபட்சமாக தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உங்களுக்கான கேள்வியில் வந்து இருக்க போது. ஸோ அந்த நீங்கள் லாங்குவேஜ் வர மட்டும் அந்த லாங்குவேஜ் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து அமைன்றதை சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்க போது சர்டிஃபிகேஷன் இருப்பது வேறு எதுவுமே வந்து கிடையாது. எக்ஸாமில் கிளியர் ஆனவே நீங்கள் ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மீதி ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அதேமாரி வந்து பார்த்தா டெட் பாஸ் பண்ணாங்க பாருங்கள், அவங்களுக்கான வெயிட்டேஜ் மார்க் எவ்வளோன்றதுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தலாம் யாருக்கு எவ்வளோன்றதுலாம். ஸோ இதான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ அப்படியே கீழே வந்தால் டாக்குமெண்ட்ஸ் என்ன, ஜென்ரல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ PhD வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்க போது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் PhD படித்தவங்க உங்களுக்கான சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் அப்ளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 14ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அன்றைக்கி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண சொல்ல நம்ம சேனலில் வீடியோ வந்து போடும். அந்த வீடியோ பார்த்து நீங்களே இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்த ரீசெண்டாக இது குறித்து வெளியிடும் சொல்லியிருந்தாங்க. சேம் அதேமாரி இன்றைக்கி வந்து HDக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் கம்மியான வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட் டைமாக அதான் இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு வந்து TRB இந்த வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.